இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்போ கிரன்ச் ஸ்டிக்ஸ். அதை 2 மாடலை பற்றி நீங்கள் பார்ப்போம். ஸோ இந்த கிரன்ச் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ஸ்டீல் மெட்டீரியலில் வரும். ஸோ இதோட ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். இதோட பாட்டம் புஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லப்பர் மெட்டீரியலில் வரும். ஸோ உங்களுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும் அந்த கிரன்ச் ஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் அட்ஜஸ்டபிளில் வரும். இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை லூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பட்டனை புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எந்த ஆங்கிளுக்கு வேணுமோ ஹை பண்ணிக்கலாம், லோவும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிரன்ச் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிலுமே அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்க த்ரெட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இந்த மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆஃப் அலுமினியம் ஃப்ரேமில் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது, துருப்பிடிக்குன்ற கவலை இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லப்பர் கலந்த பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து லாங் டைம் யூசஸ்லேயுமே உங்களுக்கு ஹேண்ட் பெயின் தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆர்ம் பொசிஷன். இதில் உங்களுக்கு வெல்க்ரோ அட்ஜஸ்டபிள் வந்துடும். ஸோ அதனால் உங்கள் ஹேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த எல்போ ஸ்டிக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களால் ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே த்ரெட் கொடுத்துருப்பாங்க இந்த இதுக்கு. ஸோ அந்த த்ரெட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த நாப் இருக்கும். இந்த நாப்பை இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களால் இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியும். அப் அண்ட் லோ பண்ணிக்க முடியும் ஈஸியாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் இதில் எல்போ ஸ்டிக்குமே ஹைட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பட்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களால் 4 ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 எல்போ ஸ்டிக்கோட ஃபியூச்சர்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெம்பரவரியாக யூஸ் பண்ண போகிறோம் 1 month or 2 months அப்படின்றவங்களுக்கு இந்த குரோம் ஸ்டீல் மெட்டீரியலே போதுமானது. இல்லை கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக யூஸேஜ் ஆக போகுது அப்படின்றவங்களுக்கு இந்த அலுமினியம் ஃப்ரேம் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம்ன்றதுனால ரஸ்ட்டும் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஹேண்டிலும் லப்பர் குஷன் கொடுத்துருக்குன்றதுனால உங்களுக்கு ஹேண்டில் பெயினுமே இருக்காது. ஸோ அதனால லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ண போகிறவங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய மாடல் நம்ம கிட்டே இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன் கேரோட வெப்சைட் லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸ்டோரை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏன் கேர் லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன்.